லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜுவின் முன்னந்தி சாரணி அத்தியாயம் 18. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியனின் வெளிச்சக்கதிர்கள் பூமியை வந்தடையாமல் இருந்த இருள் சூழ்ந்த அதிகாலை நேரத்தில் இருட்டை கிழித்து கொண்டு உள்ளே நுழைந்த அந்த போலீஸ் ஜீப் பார்க்கிங்கில் இயக்கத்தை நிறுத்தி மௌனமாகி நிற்க அதிலிருந்து கம்பீரமாய் இறங்கினார் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர். அவரை எதிர்பார்த்து ரிசப்ஷனில் காத்திருந்த வசீகரன் அவரை கண்டதும் விரைப்பாகி அவசரமாய் நெற்றியில் ஒரு சல்யூட்டை பதித்தான். அதை தலையசைத்து சிறு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் சிவாவை அட்மிட் செய்திருந்த அறையை நோக்கி கம்பீரமாய் முன்னால் நடக்க அவருடன் பின்னாலேயே வந்தான் வசீகரன். என்ன வசீகரன், அந்த சிவா ஏதாவது சொல்றானா? இல்ல சார், நானும் அவன் கிட்ட பேசி பார்த்துட்டேன். உன்னை விஷயம் வச்சு கொல்ல துணிஞ்சவங்களுக்கு வேண்டி எதுக்கு இப்படி அடி உத வாங்கிட்டு காட்டி கொடுக்காம இருக்க? அப்ரூவரா மாறினா உன்னோட தண்டனை காலத்தையும் நான் குறைக்க ஏற்பாடு செய்யறேன்னுலாம் சொன்னேன் சார். அவன் எதுக்குமே அசரல, அமைதியாவே இருக்கான். இவனுங்களுக்கு மற்றவங்க உயிரோட மதிப்பு தான் தெரியாதுன்னா அவனுங்க உயிர் மதிப்புமா தெரியாது? சரி, நைட் வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததா? இல்ல சார், அவன் தூங்கிட்டு இருக்கான். நாளன்னைக்கு அவன் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஆஜர்படுத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டாக்டர் எதுவும் சொன்னாரா? ரெஸ்ட் எடுத்தா போதும், வேற பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு சார். நாளன்னைக்கு இங்கேருந்தே அப்படியே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி அவன் வாயை திறந்து ஏதாவது சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்ஸ்பெக்டர் கூறியதும் அவரை தயக்கத்துடன் ஏறிட்ட வசீகரன், சார், எனக்கு ஒரு யோசனை, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமா? தயங்கினான். என்ன யோசனை வசீகரன்? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா தாராளமா சொல்லுங்க. இந்த கேஸை நீங்க தான் ரொம்ப இன்வால்மெண்டோட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னு தயங்காம சொல்லுங்க என்றார். அவன் தனது எண்ணத்தை கூற அதை கேட்டதும் அவரது முகம் யோசனைக்கு சென்று பின்னர் மெல்ல மலர்ந்தது. நல்ல யோசனை தான். சிவாவுக்கு அவன் தம்பி தான் வீக்னஸ்னா ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஒன் திங், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தேங்க்யூ சார், கண்டிப்பா தெரியாம பாத்துக்கிறேன் என்றவன், சிவாரும் அதான் சார். வளைவில் திரும்பியதும் இருந்த அறையை காட்டினான். முன்னால் 2 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்க ராஜசேகரை கண்டதும் அவர்கள் அறை கதவை திறந்து விட்டனர். சுவரில் இருந்த சுவிட்சை தட்டியதும் அறை முழுவதும் வெளிச்சம் பரவியது. உள்ளே சிவா உறக்கத்தில் இருந்தான். ஒளியின் வெளிச்சத்தில் கண்ணை திறந்தவன் முன்னாள் இன்ஸ்பெக்டர் நிற்பதை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டான். என்ன சிவா, அத்தனை அடி வாங்கியும் நீ வாயை திறக்கவே இல்லை. ஆனா உன் ஆளுங்க என்னடான்னா உன்னை போட்டுதல ரொம்ப தீவிரமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. அதை கேட்டதும் அவன் யோசனைக்கு சென்றாலும் ஏதும் கூறாமல் மீண்டும் மௌனமாகி விட்டான். உன் பேர்ல தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் 19 கேஸ் இருக்கு. இது எல்லாம் கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பாச்சுன்னா உன் ஆயுளுக்கும் நீ வெளியே வர முடியாது. உனக்கு உதவியா இருந்தா உன் தம்பி, உன் ஆளுங்க எல்லாரும் உள்ளேயே கிடக்க வேண்டியதுதான். அவன் அதை கேட்டும் அமைதியாகவே இருக்க அவர் தொடர்ந்தார். அப்புறம் வசீகரன், இவன் ஒரு பொண்ணை பார்த்து ஆசாசியா இவன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்ல, அந்த பொண்ணு கூட இப்ப மாசமா இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், இன்னும் 2 மாசத்துல டெலிவரி ஆகிடும் போல இருக்கு. அந்த குழந்தை உலகத்தை பார்க்க வரும்போது அதோட அப்பன் உயிரோட இருப்பானோ இல்ல ஜெயிலுக்குள்ள இருப்பானோ. அந்த பொண்ணையும் குழந்தையும் கூட அனாதையாக்கிட்டே சிவா. போதும், நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சொன்ன எதுவும் நடக்க போறதில்ல. நீங்க போட்ட கேஸ் எல்லாம் உடைச்சு என்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வரத்தான் போறாங்க. என் மேல கை வச்சதுக்கு நீங்க எல்லாம் அனுபவிக்க தான் போறீங்க என்றான் கோபத்துடன். என்னடா இவ்வளவு சொல்லியும் துள்ளிட்டு இருக்க? உன்னோட ஆளுக தான் உன்னை இங்கேயே போட்டுதல பார்த்துட்டு இருக்காங்களே. உனக்கு புரியுதா இல்லையா? உன் சாப்பாட்டுல விஷம் வச்சது போதாதுன்னு நீ மயக்கமா இருக்கும் போது உன்னை கொல்லவும் ஒருத்தன் வந்திருக்கான். நல்ல வேலை எங்க ஆளுங்க பார்த்துட்டாங்க. சும்மா பொய் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்னது, நான் சும்மா சொல்றேனா? முன்னாடி உன் காவலுக்கு நிக்கிறாங்களே 2 போலீஸ்காரங்க, அவங்க கிட்ட வேணும்னா நீயே விசாரிச்சு பாரு என்றதும் அவன் முகம் சட்டென்று யோசனைக்கு மாறியது. இங்க பாரு சிவா, இப்பவும் உனக்கு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் என்று நிறுத்தியவர், செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்ரூவரா மாறிடு. உனக்கும் உன் ஆளுங்களுக்கும் தண்டனை காலத்தை குறைச்சு குறைவான தண்டனை வாங்கி கொடுத்துட்றோம். உன் தம்பி குழந்தையோட சந்தோஷமா இருப்பான். நீயும் வெளியே வந்து நல்லபடியா வாழலாம். அதை கேட்டதும் அவன் முகம் சற்று ஆர்வமானாலும் மீண்டும் பழையபடி மௌனமாகி விட்டான். வசீகரன், இவன் எதுக்கும் ஒத்து வர மாட்டான் போல இருக்கு. இவன் தம்பியை இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கிற விதத்துல கவனி. அவனுக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாம இருக்காது என்றார் ராஜசேகர். அதை கேட்டதும் திடுக்கிட்ட சிவா, இல்ல அவனை ஒன்றும் பண்ணாதீங்க, அவனுக்கு எதுவும் தெரியாது என்று பதறினான்.
அப்படின்னா நீ உண்மையை சொல்லு என்றார் ராஜசேகர். முடியாது, என் உயிரே போனாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்றான் அவன். சரி, இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ அப்படி இப்படி மாத்தி மாத்தி பேசுற. வசீகரன், இவன் தம்பி பொண்டாட்டி பேர் என்ன? வசந்தாவா? அது கூட நரமாசமா இருந்துச்சே. அவளையும் இவன் அக்கா செண்பகத்தையும் சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நாம அவங்க கிட்ட விசாரிச்சுக்குவோம் என்றார் ராஜசேகர். சிவா அவர்களையே சற்று அதிர்ச்சியுடன் நோக்கி கொண்டிருக்க, சரி சார், இப்பவே அந்த பொண்ணுகளை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் என்ற வசீகரன் அலைபேசியை எடுத்து ஹாசினியை அழைத்தான். ஹாசினி, சிவா தம்பி ஒய்ஃபையும் அவனோட அக்காவையும் விசாரணைக்கு அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணிடு. அரெஸ்ட் பண்ண நீயும் கூட போ என்று விவரத்தை கூறிவிட்டு அதை அணைத்துவிட சிவாவின் முகம் இப்போது பீதியை காட்டியது. சார், பொம்பளைகளை எதுக்கு சார் விசாரிக்கணும்? அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்கள விட்டுருங்க. அவனது குரலில் ஒரு வேண்டுதல் இருந்தது. அது எப்படி சிவா? உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. உன் தம்பிக்கும் எதுவும் தெரியாதுன்னு நீயே சொல்ற. தம்பி பொண்டாட்டிக்கும் அக்காவுக்கும் ஒரு வேலை தெரிஞ்சிருந்தா அதனால அவங்களையே விசாரிச்சு பார்த்துடுவோம் என்றார் அசால்ட்டாக. சார், வேணாம் சார், புள்ளத்தாச்சி பொண்ணு சார், அதை கஷ்டப்படுத்தாம விட்டுருங்க சார் என்று அவன் கெஞ்ச தொடங்க, அப்போ நீ அப்ரூவரா மாறிடுறியா? சரியாக கொக்கியை வீசினான் வசீகரன். அவனை யோசனையுடன் நோக்கிய சிவா சற்று நேரத்திற்கு பிறகு சம்மதமாய் தலையசைத்தான். அப்படி வா வலிக்கு. சரி, இப்ப சொல்லு, நீ யார் கூட சேர்ந்துட்டு என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணன்னு விவரமா சொல்லு. நாங்க அந்த பொண்ணை ஒன்னும் பண்ண மாட்டோம் என்றான் வசீகரன். சரி சார், நான் சொல்லிடுறேன், அவங்கள கூட்டிட்டு வர வேணாம் என்று அவன் மீண்டும் கேட்க, என்ன சார், சிவாவே வாக்குமூலம் தர சம்மதிச்சிட்டான், வாங்கிட்டு அந்த பொண்ணுகளை விட்டுறலாம் சார் என்றான் இன்ஸ்பெக்டரிடம் தன் எண்ணம் நிறைவேறிய சந்தோஷத்தில் கண்ணை சிமிட்டி கொண்டே. அதை கண்டு கொண்டவர் சிறு புன்னகையுடன், முதல்ல இவன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கோ, நமக்கு எந்த தொல்லையும் வைக்காம உண்மையை சொல்லிட்டா விட்டுருவோம், இல்லைன்னா அந்த பொண்ணுகளையும் விசாரிச்சிட வேண்டிதான் என்று கூறிவிட்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர வசீகரன் அவனிடம் ஒவ்வொன்றாய் கேட்க தொடங்கினான். சிவா வழக்கின் முதல் கட்ட விசாரணை முடிந்து கோர்ட்டிலிருந்து புன்னகையுடன் வெளியே வந்த ஹாசினி தன்னுடன் அமைதியாய் நடந்து வந்த வசீகரனிடம் ஆச்சரியமாய் கேட்டாள். வசி, என்னதான் நடக்குதுங்க? சிவா எப்படி அப்ரூவரா மாறினா? அதுவும் அவன்கிட்ட உள்ள எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கான். பேபி, இங்க எதையும் பேச வேணாம், நம்ம வண்டிக்கு போயிட்டு பேசிக்கலாம், அமைதியாவா என்றவன் அவர்கள் வந்த ஜீப்பை நோக்கி நடக்க அதன் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தவள் மீண்டும் அவனிடம் திரும்பினாள். வசி, சொல்லுங்க, சிவா எப்படி அப்ரூவர் ஆனா? அந்த சாரங்கபாணி எவ்வளோ பெரிய அரசியல்வாதி தெரியுமா? அவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கானா? அப்படின்னா மாமா விபத்துக்கு காரணம் கூட அவன்தானா? கேள்வியாய் வசீகரனின் முகத்தை நோக்க அது வேதனையில் சுருங்கி இருந்தது. சாரி வசி, உங்களுக்கு பழசெல்லாம் நினைவுபடுத்திட்டேனா? தவிப்புடன் கூறியவளின் முகத்தை நோக்கியவன், பேபி, அதெல்லாம் மறந்து போனாதானே நினைவு வரும். என் அப்பாவை அநியாயமா கொன்னதே அந்த சாரங்கபாணிதான் என்றவனின் கண்கள் கலங்கி இருந்தது. அவனது கலக்கம் அவள் மனதை வருத்த ஆதரவாய் அவன் கைகளை தன் கைகளுக்குள் வைத்து கொண்டாள். ஃபீல் பண்ணாதீங்க வசி, மாமாவை கொன்ன விஷயத்துல சிவா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் எதுக்கு இப்படி பண்ணனான்னு எனக்கு தெரியல. அதான் கொன்னவங்கள ஆதாரத்தோட நிரூபிக்க வழி கிடைச்சிருச்சே. நீங்க வருத்தப்படாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்றாள். என் அப்பாவை தேவையே இல்லாம கொன்னுட்டாங்க பேபி. பாவம், அவர் எப்படி துடிதுடிச்சு இறந்திருப்பாரு. அவனது வேதனை கண்ணில் தெரிந்தது. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது வசி, அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தண்டனை வாங்கி கொடுப்போம் என்ற ஹாசினி அவனது கரத்தில் அழுத்தினாள். சரி, உங்களுக்கு எப்படி அந்த சாரங்கபாணி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சது? சொல்லுங்க வசி என்று அவனது கைகளை விடுவிக்க பட்டென்று அவள் கரத்தை பற்றி கொண்டவன், இப்படியே இருக்கட்டும் பேபி ப்ளீஸ் என்றான் கண்ணில் கெஞ்சலுடன். அதை கேட்டதும் அவள் முகத்தில் சிறு நாண புன்னகை தோன்ற விஷயத்தை அறிய வேண்டிய ஆவலில் அதிகம் அதை பற்றி யோசிக்கவில்லை. சரி சொல்லுங்க வசி என்றவளின் குரலில் ஒரு குழைவு வந்திருந்தது. அந்த சாரங்கபாணி தான் இந்த சிவாவுக்கு பின்னாடி இருக்கான்னு எனக்கு முதலே தெரியும். இந்த கேஸ்ல அவனுக்கு எதிராக ஆதாரத்தோட சாட்சியையும் கொண்டு வரத்தான் இவ்வளோ நாள் நான் போராடிட்டு இருந்தேன். அதுக்கான ஆதாரம் எல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கு. சிவாவும் அப்ரூவரா மாறிட்டான். இனி அந்த சாரங்கபாணிக்கு தண்டனை கிடைக்கிறது நிச்சயம் என்றான். அந்த ஆள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருந்துட்டு எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான். சரி, உங்களுக்கு எப்படி அவன்தான்னு தெரியும்? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா வசி என்றவளின் குரலில் என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி இருந்தது. அவளை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்தவன்,
நம்ம ஏகாம்பரம் சார் தான் சொன்னாரு. என் அப்பா விபத்துல இறந்த போதே அவருக்கு எல்லாம் தெரியும் என்றான். அப்புறம் ஏன் இவ்வளோ நாளா இதை பத்தி சொல்லாம இருந்தாரு என்றாள் ஹாசினி. பயம். நடந்ததை சொன்னா எங்க தன்னோட குடும்பமும் தன்னை இழந்த அனாதையா நிக்க வேண்டி வருமோன்னு பயம். அதிகாரமும் பணமும் இருக்கிற இடத்துல அனாதையா நின்னு கத்துறது யார் கதலையும் விழ போறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் எதுவுமே சொல்லல. அதுக்கு தான் என்னோட ப்ரமோஷனை அவர் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாரு என்றான். அதை சற்று திகைப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தவள், மாமாவுக்கு என்னதான் நடந்துச்சு வசி? ஏகாம்பரம் சார் என்ன சொன்னாரு? விவரமா சொல்லுங்க என்றாள். அப்பா பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்பதான் மாறி தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. அப்போ ஒரு நாள் நம்ம ஏகாம்பரம் சார் ஏதோ கேஸ் விஷயமா தாராபுரம் கோர்ட்ல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வந்திருக்காரு. கோர்ட்ல அவர் பார்க்க வேண்டியவர் வந்து சேராததால பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு போயிருக்காரு. ஒரு இடத்துல போலீஸ்காரன் நின்னா சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிப்போம் இல்லையா? அதான போலீஸ் புத்தி. அது போல இவரும் டீ குடிச்சிட்டு இருந்தாலும் கவனத்தை சுத்திலும் வச்சுட்டு நின்னுட்டு இருந்திருக்காரு. மஃப்டியில இருந்ததால இவரை போலீஸ்னு யாருக்கும் அடையாளம் தெரியல. அங்க சிவாவோட ஆள் ஒருத்தன் மொபைல்ல மறைவா நின்னு பேசிட்டு இருந்திருக்கான். சரி, அந்த ஆள் என்ன பேசிட்டு இருந்தான் என்று நேரடியாய் அவள் காரியத்துக்கு தாவினாள். மறைவா நின்னு பேசினாலும் அவன் பேசுறது இவருக்கு புரியறது போலதான் இருந்திருக்கு. குண்டடம்னு தாராபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒதுக்கமான கிராமத்துல வயல்ல பயிர்களோட கஞ்சாவும் சேர்த்து வளர்த்துருப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் அங்க இருக்க போலீஸ் அதிகாரி சிலரோட உதவி இல்லாம நடந்திருக்காது. என் அப்பா அங்க புதுசுங்கிறதால அவருக்கு அதை பத்தி தெரியல. அவர் டியூட்டியில இருக்கும்போது ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு என்றவன் ஏகாம்பரம் சொன்னதை சொல்ல தொடங்கினான். ஹலோ, தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷன் சார், நான் கோவை சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஏட்டு ஏகாம்பரம் பேசுறேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்லது சார், நான் ஏட்டு அரவிந்தன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு வேலையா நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா செஞ்சு கொடுங்கன்னு எங்க சப் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு தான் போனாரு. ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க சார் என்றார். அரவிந்தன் சார் நீங்களா? நீங்க ரொம்ப நேர்மையானவர்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை மாதிரி இப்பவும் ஒரு சிலர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கதால தான் ஏதோ மக்களுக்கு கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையாவது நம்ம மேல இருக்கு என்று நிறுத்தியவர், எனக்கு இப்போதைக்கு எந்த உதவியும் வேணாம் சார். ஒரு முக்கியமான விஷயம் என் காதுக்கு வந்துச்சு. அதை ஸ்டேஷனுக்கு சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்ல தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் சார், சொல்லுங்க என்று பரபரப்பானார் அரவிந்தன். சார், குண்டடம்ல இருந்து ஒரு லாரி கஞ்சா செடிகளை மூலிகை செடிகளோட கலந்து எஸ்கே ஆயுர்வேத மருந்தாலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது முன்னாள் அமைச்சர் சாரங்கபாணிக்கு சொந்தமானது. அங்க இருந்த கஞ்சா செடிகளை பிரிச்சு வேறு உருவத்துல மருந்துங்கிற பேர்ல மாத்தி அனுப்புவாங்களாம். ஓ, அப்படியா விஷயம்? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சார்? பரபரப்புடன் கேட்டார் அரவிந்தன். இத பத்தி ரவுடி சிவாவோட அல்லக்கை ஒருத்தன் அவன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தான். அவனும் ஏதோ கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வந்திருப்பான் போல இருக்கு. நீங்க சீக்கிரமே பக்கத்துல உள்ள செக் போஸ்ட் எதுலையாவது லாரிய மடக்கி பிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க சார் என்றார். தோ சீக்கிரமே பண்றோம், உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார். அவர் சொல்ல சொல்ல அலைபேசியில் எண்ணெய் அழுத்தியவர் தொலைபேசியை கட் செய்து விட்டார். ஸ்டேஷன் எஸ்ஐக்கு அழைப்பதற்காய் அவரது அலைபேசிக்கு நம்பரை டயல் செய்யும் போது உள்ளே நுழைந்தார் இன்ஸ்பெக்டர் சக்திவேல். அவரை கண்டதும் ரிசீவரை கீழே வைத்துவிட்டு அவசரமாய் ஒரு சல்யூட்டை அடித்தார் அரவிந்தன். என்னையா ஏதோ பரபரப்பா இருக்க? எஸ்ஐ மத்தவங்கலாம் எங்க? எஸ்ஐ சார் மத்தவங்கெல்லாம் மத்திய அமைச்சர் வர்றதால பந்தோபஸ்துக்கு வேண்டி பல்லடம் போயிருக்காங்க சார். நானும் ரைட்டரும் மட்டும்தான் இருக்கோம். நல்ல வேளை நீங்க வந்தீங்க சார். குண்டடத்துல இருந்து ஏதோ ஒரு லாரியில கஞ்சா கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் என்றார். அதை கேட்டதும் அவர் முகம் சட்டென்று மாறி பிறகு சாதாரணமானது. அப்படியா? யார் சொன்னாங்க என்றவரின் முகமாற்றம் அவருக்கு வித்தியாசமாய் தோன்ற சட்டென்று மாற்றி சொன்னார். யாருன்னு தெரியல, யாரோ போன்ல விஷயத்த சொல்லிட்டு வச்சுட்டாங்க சார். அவரை நம்பாத பார்வை பார்த்தவர், அது எவனாவது பொருளைய கிளப்பி விட்டுருப்பான் என்றார். இல்ல சார், ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க. குண்டடம் கிராமத்து வயல்ல பயிர்களோட கஞ்சாவையும் விவசாயம் செஞ்சு முன்னாள் அமைச்சர் சாரங்கபாணியோட எஸ்கே ஆயுர்வேத சாலையில கொண்டு போய் அங்க அந்த செடிகளை தனித்தனியா பிரிச்சு மருந்துங்கிற ரூபத்துல வேற மாதிரி வெளியே கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க சார். பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை என்றார் உறுதியாக. அவர் ஒவ்வொன்றாய் சொல்லுவதை கேட்டதும் சக்திவேலின் முகம் இறுகி கொண்டே போக, நீங்க ஜீப்ல ஏறுங்க என்றவர், ரைட்டர் ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க, நாங்க வந்துடுறோம் என்று கூறிவிட்டு ஜீப்பை எடுத்தார். செக் போஸ்டை அடைந்து வண்டியை நிறுத்திவிட்டு காத்திருந்தனர். எப்போதும் டியூட்டியில் இருக்கும் காவலர்கள் அமைச்சரின் பந்தோபஸ்திற்கு சென்றிருக்க பரிசோதனை சாவடி பரிசோதிப்பார் இல்லாமல் வெறுமையாய் இருந்தது.
சின்ன வண்டிகளை விசாரித்து அனுப்பி வைத்து லாரிக்காக காத்திருந்தனர். அந்த இடைவெளியில் அலைபேசியை எடுத்து பார்த்து கொண்டிருந்த அரவிந்தன் அதில் பதிந்து விட்டு சேவ் பண்ணாமல் விட்டிருந்த ஏகாம்பரத்தின் எண்ணை கான்டாக்ட் லிஸ்டில் சேர்க்க போகும்போது லாரி ஒன்று ஹாரன் அடித்து கொண்டு அதை கடக்க வர அலைபேசியை அப்படியே பாக்கெட்டில் போட்டுவிட்டு லாரியின் குறுக்கே போஸ்டை போட்டு நிறுத்தி வைத்தார். அவர் அவசரத்தில் அமர்த்தியதால் அந்த எண்ணுக்கு அழைப்பு போய் ஏகாம்பரம் எடுத்து ஹலோ சொல்லி கொண்டிருந்தார். அவருக்கு இங்கே பேசுவது தெளிவாய் கேட்கவே லைனில் காத்திருந்தார். வண்டியோட பேப்பர்லாம் எங்க, வண்டியில் என்ன இருக்கு என்று இன்ஸ்பெக்டர் சக்திவேல் டிரைவரிடம் விசாரித்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் அரவிந்தனும் நின்று கொண்டிருந்தார். சார், மூலிகை செடி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை சார், எல்லாம் எஸ்கே ஆயுர்வேத சாலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் என்றான் டிரைவர். அப்படியா என்று மேலோட்டமாய் அந்த செடிகளை பார்த்தவர், சரி சரி நீ போலாம், யோ ஏட்டு அந்த போஸ்டை எடுத்துட்டு வண்டியை விட்டுரு என்று அவர் ஆணையிட அரவிந்தன் அதிர்ச்சியோடு பார்த்தார். சார், இந்த செடி கஞ்சா செடி தான் சார், பார்த்துட்டும் வண்டியை அனுப்ப சொல்றீங்க, இது தப்பு சார் என்று பொறுமையுடன் கூற, யோ எது தப்பு எது சரின்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நீ பொத்திக்கிட்டு இரு, பெரிய சத்தியவா நியாயத்தை பேச வந்துட்டாரு. சார், என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க, அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியில கஞ்சாவை கடத்துற விஷயம் முன்னமே தெரியுமா? அதிர்ச்சியுடன் அவர் கேட்க அந்த டிரைவரும் சக்திவேலும் சிரித்தனர். யோ, பொழைக்க தெரியாத ஆளா இருக்கியே, எனக்கு தெரியாமலா நான் வண்டியை விட சொல்லுவேன், நீயும் கண்டுக்காம இரு, உனக்கு சேர வேண்டியதை நான் கொடுக்க சொல்றேன் என்று பேரம் பேசினார். சார், ஒரு உயர் அதிகாரியா உயர்ந்த பொறுப்புல இருந்துட்டு இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு சார், இந்த சமூக குற்றத்துக்கு நான் ஒருபோதும் துணை போக மாட்டேன் என்றவரை அலட்சியமான ஒரு பார்வையோடு நோக்கி கொண்டே சுற்றி வந்தார் சக்திவேல். யோ, என்ன நீ ரொம்ப தான் துள்ற, இந்த வண்டி யாருக்கு சொந்தமானது தெரியுமா? அந்த ஆயுர்வேத சாலை யாரோடது தெரியுமா? முன்னாள் அமைச்சர் சாரங்கபாணிக்கு சொந்தமானது, அவரை பகைச்சுக்கிட்டு நம்ம சர்வீஸ்ல இருந்துட முடியுமா? இதெல்லாம் கண்டும் காணாம போயிட்டா நம்மள அவங்க நல்லா கவனிச்சுப்பாங்க, அதை விட்டுட்டு நியாயம் தர்மன்னு பேசிட்டு இருந்தா மண்ணுக்குள்ளதான் போய் சேரணும் என்றார். அட பாவிகளா, மக்களுக்கு காவலா இருக்க வேண்டிய நீங்களும் மக்களோட பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அவரும் சேர்ந்துதான் இப்படி அநியாயம் பண்றீங்களா? முடியாது சார், நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் இந்த வண்டியை போக விட மாட்டேன் என்று அவர் கத்தினார். யோ, நீ ஒத்துக்கலனா நாங்க அப்படியே விட்டுருவோமா என்ற சக்திவேல் சட்டென்று அவரை பின்னால் இருந்து பிடித்து கொண்டு, டிரைவர் அந்த போஸ்டை ஓபன் பண்ணி நீ வண்டியை எடுத்துட்டு கிளம்பு, சிவா வண்டியில பின்னாடி வந்துட்டு தானே இருக்கான், இவனை நான் பாத்துக்கிறேன் என்றார். அடுத்த நிமிடத்தில் வண்டி அவர்களின் பார்வையிலிருந்து கிளம்பி சென்று இருந்தது. திமிரி கொண்டு நின்றிருந்த அரவிந்தனை வெறுமனே விட்டவர், இங்க பாருப்பா, இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டா உன் உடம்புல உயிர் இருக்கும், இல்லைன்னா நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்ல, எப்படி வசதி என்றவர் வில்லத்தனமாய் சிரித்தார். நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்த நான் இப்படியே விட போறதில்ல, இப்பவே நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் உங்க எல்லார் பத்தியும் சொல்லத்தான் போறேன் என்றவர் அவருக்கு செல்ல வண்டி இல்லாததால் வேகமாய் நடக்க தொடங்கினார். அப்போது அவர்களை பார்த்து கொண்டே எதிரில் வந்து கொண்டிருந்த சுமோ ஒன்று சக்திவேலிடம் வந்து நிற்க, என்ன சார், ஏதாவது மக்கர் கேஸா, தூக்கிடலாமா என்றான் காவி பல்லை காட்டிக்கொண்டே. ஆமா சிவா, நானும் சொல்லி பார்த்துட்டேன், மசீர மாதிரி தெரியல, கமிஷனர் கிட்ட சொல்ல கிளம்பிட்டாராம், நீ யதார்த்தமா தட்டுறது போல தட்டிட்டு போயிடு என்றார் இன்ஸ்பெக்டர் சக்திவேல். அதை கேட்டதும் சிவா அருகில் டிரைவர் சீட்டில் இருந்தவனிடம் திரும்பி, சார் சொன்னது மாதிரி கச்சிதமா யாருக்கும் சந்தேகம் வராம முடிச்சிடு, நான் உன் கூட வரல என்றவன் இறங்கி கொண்டான். அந்த வண்டி ரிவர்ஸ் எடுத்து அரவிந்தனை பின்தொடர்ந்தது. அவர்கள் கூட்டமாய் பேசியதையும் வண்டி பின்தொடர்வதையும் கண்ட அரவிந்தன் வேகமாய் ஓடத் தொடங்கினார். ஒரு வளைவில் பிரதான சாலையை அவர் தொடும் வரை மெதுவாக வந்து கொண்டிருந்த வண்டி சட்டென்று வேகம் எடுத்து அவரை தட்டி எறிந்துவிட்டு நிறுத்தாமல் சென்று விட்டது. தெரித்து விழுந்ததில் தலை டிவைடரில் சென்று இடிக்க இரத்த வெள்ளத்தில் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இருந்தார் அரவிந்தன். அவரது பாக்கெட்டில் வைத்திருந்த அலைபேசியில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஏகாம்பரம் பதறி போனார். நடந்த விஷயங்களை ஹாசினியிடம் கூறிக்கொண்டிருந்த வசீகரனின் கண்கள் கலங்கி இருக்க அவளது மனமோ கேட்ட விஷயங்களின் பாரத்தில் கனத்து போயிருந்தது. கண்ணை மூடி அமர்ந்திருந்தவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது என தெரியாமல் அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். பேபி, என் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எங்களை இத்தனை வருஷமா கோபமா ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல, அம்மா மேல உயிரையே வச்சிருந்தாரு, அவங்க 2 பேருக்குள்ளேயும் சின்னதா ஒரு மனஸ்தாபம் கூட வந்தது இல்ல, அப்பா இறந்ததும் அம்மா ரொம்ப நாள் நார்மலா பேசவே இல்லை தெரியுமா
புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு எத்தனை பேர் அவங்கள பார்த்து பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா? உங்க அப்பா மாதிரி இருக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷனை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்க என்றவன் இத்தனை நாள் மனதில் சுமந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தந்தையின் நினைவில் குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினான். அதை கண்டதும் அவளது கண்களும் கலங்குவதன் காரணம் அவளுக்கே புரியவில்லை. அவனது தோளில் ஆதரவாய் கை வைத்து அவனை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் அன்பும் ஆதரவும் மட்டுமே இருந்தது. அவனது கண்ணீர் அவளது காக்கி உடையை கடந்து அவள் இதயத்தை நனைத்து கொண்டிருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.